ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகிறது. அதை பற்றி நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அப்படிப்பட்ட நீர் தேவதைக்கு, நீர்க்கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த நாள் அனைத்து பெண்களாலும் ஆண்களாலும் சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு உரிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண்கள் தன்னுடைய மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளும் ஒரு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. மூத்த சுமங்கலிகளை கொண்டு அந்த தாலிச்சிரடை மாற்றி கோர்த்து கொள்ளும் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதில் நீங்கள் புதிதாக தங்க காசுகளையும் தங்க மணிகளையும் சேர்த்து கோர்த்து இந்த நாளன்று நீங்கள் அணிந்து கொள்ளலாம். புதிதாக திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் 1 மாதம் 2 மாதமே ஆயிருந்தாலும் கூட பரவாயில்லை. இன்றைய தினம் நீங்கள் பெருக்கி அந்த தாலியை பெருக்கி காசுகளை சேர்த்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம். தங்கம் வாங்குவதற்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய நாள். ஆனால் கண்டிப்பாக தங்கம் வாங்கிதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அட்சய திருதியை அப்படியே ஆக்கி வச்சுட்டாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. தங்கம் வாங்க முடிந்தால் வாங்கலாம், இல்லாவிட்டால் தவிர்த்து விடலாம். மற்ற புத்தாடைகளை உடுத்தி கொள்ளலாம் தாராளமாக. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் நன்றாக தொழில் தொடங்கலாம். நல்லா புதிதாக ஒரு ஒப்பந்தங்களை செய்து கொள்பவர்கள் அப்படிப்பட்ட வியாபார முன்னேற்றத்திற்கான ஒப்பந்தங்களை இன்று செய்து கொள்ளலாம். வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள், இப்படி புதிதாக என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். அது பெருக்கிக் கொண்டே போகும். அதற்காகத்தான் பெருக்கு என்ற பெயரே இந்த ஆடி தினத்திற்கு வந்திருக்கிறது, ஆடி 18க்கு. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் எல்லோரும் நதி அது அருகில் இருப்பவர்கள் காவிரி தாயை கொண்டாடி மகிழும் தினம் இன்றைய தினம். விவசாயிகள் எல்லோரும் புதிதாக ஆரம்பிக்கும் இந்த அறுவடைகள் செய்ய போகும் இந்த நாட்களை எல்லாம் குறித்து கொண்டு அதற்கு முன்னாகவே அந்த நாற்று நடப்பு செய்வதற்கான ஒரு உன்னதமான நாளாக இந்த நாள் போற்றப்படுகிறது. விவசாயிகள் அனைவருமே சேர்ந்து காவேரி தாயை நதியை மிகவும் கொண்டாடும் நாளாக இந்த நாளானது போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆடி 18 அன்று நதியெல்லாம் அருகில் இருப்பவர்கள் அங்கு சென்று எல்லா படையிலையும் வைத்து முள்ள பாயாசம், தேங்காய், பழம், சர்க்கரை பொங்கல், அது மட்டுமல்லாமல் தீபத்தை ஏற்றி அதை நதி தேவதைக்கு காட்டி அதை ஆராதனை செய்து கொண்டாடுகிறார்கள் அல்லவா. அப்படி நதிக்கரைக்கு சென்று கொண்டாட முடியாதவர்கள், இப்போ நிறைய பேர் சிட்டிக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி கொண்டாடலாம் என்பதை அடியேன் கூறுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு தானுங்க நாம் நினைப்போம். அதே போல் நம்முடைய அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்ததை விட அதை விட ஒரு படி அதிகமாக தெரிந்து கொண்டு நாம் இந்த பூஜைகளை செய்யும் பொழுது நாம் வணங்கும் கடவுள் கூட நன்கு மகிழ்ந்து நமக்கு அருள் புரிவாங்க இல்லையா. அப்படித்தான் ஒரு சின்ன 2 மந்திரங்களை அடியேன் கற்றுக் கொடுக்க போகிறேன், அவ்வளவுதானுங்க. வீட்டுக்குள்ளேயே பூஜை செய்பவர்கள் இந்த தண்ணி வருகிற இந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாய்க்கு பொட்டு வச்சு கும்பிடுவாங்க இல்லையா, அப்படி செய்யலாம். அப்படி செய்யாமல் இந்த முறை மிகவும் ஒரு உன்னதமான முறை. பூஜை அறையில் ஒரு செம்பு, இந்த செம்பு ஒரு பித்தளை செம்பு அல்லது வெள்ளி செம்பு, இந்த 2ஐயும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2ஐயுமே உங்கள் வீட்டில் இல்லை, அதை வாங்குவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் பரவாயில்லை. மண்ணாலான குடம், மண்ணாலான செம்பு அதை வைத்து அதில் நிறைய சுத்தமான நீர் நிரப்பி அதில் கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க. அதை அப்படியே கொண்டு சென்று இறைவனுக்கு முன்னால் உங்களுடைய பூஜை இல்லாட்டி செல்ஃப் மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்னால் வச்சு அதை சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் அந்த நீர் தேவதை இப்போ அந்த செம்பு இல்லாட்டி அதில் நீங்கள் செம்பு இல்லையா பரவாயில்ல, எங்ககிட்ட செம்பு இல்லை, வெள்ளி செம்பு இல்லை, வெள்ளி டம்ளர் இருக்குது அப்படின்னா பரவாயில்லைங்க, அந்த டம்ளர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி பித்தளை டம்ளர் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அந்த பித்தளை டம்ளர் நிறைய தண்ணி நிரப்பி அதில் பூக்களை போட்டு வச்சுக்கோங்க. அப்படி வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு என்ன சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது இந்த நீரில் எல்லா நதி தேவதைகளையும் அமர்ந்து எழுந்தருளச் சொல்லுவதற்கான ஒரு மந்திரத்தை அடியேன் சொல்லுகிறேன். இப்பொழுது கேளுங்கள். அதை நீங்கள் கூறலாம். உங்களுடைய உள்ளங்கையால் அதை நன்றாக மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு பாகிரதி
வேதவதி கிருஷ்ணவேணி மகாநதி ஏதானி சர்வ தீர்த்தானி சகஸ்ர கங்கா பிரகீர்த்திதா என்று சொல்லிவிட்டு உங்களுடைய கையை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது எல்லா நதி தேவதைகளும் உங்களுடைய வீட்டிற்குள் உள்ள பூஜை அறையில் உள்ள உங்களுடைய அந்த நீரில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நீரில் வந்து எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்பொழுது வந்து அவர்களுக்கு நீங்கள் என்னென்ன நீங்கள் படையல் வைத்து வழிபட வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டுக்குரிய நேரம் என்றால் ஒன்றுமே நிறைய வித்தியாசமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ராகுகாலம் ஏமகண்டத்தை தவிர்த்து உங்களுக்கு வந்து சௌரியமான நேரங்களில் காலையிலும் மாலையிலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இப்படி செய்துவிட்டு அதற்கு பிறகு எல்லாத்தையும் வைத்து நீங்கள் வந்து பாயாசம் பொங்கல் என்ன உங்களுக்கு படையல் வைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் வைத்து வழிபாடு செய்யலாம். புதிதாக நீங்கள் ஆடை வாங்கியிருந்தாலும் சரி, புதிதாக நீங்கள் நகைகள் வாங்கியிருந்தாலும் சரி, அதையும் வைத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் கண்டிப்பாக 2 பொருட்களை வைக்க வேண்டும். ஒன்று மஞ்சள், மற்றொன்று கல் உப்பு. இந்த 2ஐயும் 1 கிலோ கல் உப்பு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நீங்கள் வந்து முகத்தில் பூசுகிற மஞ்சளாக இருந்தாலும் சரி, சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளாக இருந்தாலும் சரி, ஏதாவது 2ஐ வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வழிபாடு செய்யலாம். அப்படி செய்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து என்னென்ன வேணும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுவீங்களா, என்னென்ன வேணும் நமக்கு வந்து சாமிகிட்ட நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதற்கு உண்டான மந்திரத்தை இப்பொழுது அடியேன் கூறுகிறேன். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்க மாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் வித்யாபரங்கத அபிவிருத்தியர்த்தம் சர்வதேவதா கிருபாகடாட்ச நதி தேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூற வேண்டும். இதற்கு உண்டான பொழுது இதையெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அம்மா தாயே நதி தேவதைகளே என்று வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அப்படி சரிங்களா? இதற்கு உண்டான அர்த்தத்தை நான் அடியேன் இப்பொழுது கூறுகிறேன். சகல க்ஷேமஸ்த என்றால் எல்லா விதமான க்ஷேமமும் நமக்கு வேண்டும். தைரியம் வேண்டும், வீரியம் வேண்டும். விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். எப்படிப்பட்ட வெற்றி? ஆயுள் ஆரோக்கியத்துடன் கூடிய வெற்றியை நாம் கேட்டிருக்கிறோம். அஷ்ட ஐஸ்வர்யத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருமணம் மட்டும் நடைபெற்றால் போதுமா? அதற்கு பிறகு சந்தான பாக்கியம் வேண்டும் அல்லவா? அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கு விரைவில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். தொழில் வியாபார அநேக கோடி தனலாபம், அந்த கோடியாக தனலாபம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். சமஸ்த சரீர ருணரோகம், நம் உடலில் உள்ள எல்லா வியாதிகளும் நீங்க வேண்டும், உபத்திரவம் நீங்க வேண்டும், தீர்க்க மாங்கல்யம் நமக்கு வந்து பெருக வேண்டும். சக குடும்பானாம் சதவர்ஷம், நாம் எல்லோரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் எல்லோருடன் சேர்ந்து கூடி வாழ வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். வித்யாபாரங்கத அபிவிருத்தி என்றால் நல்ல கல்வி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வ தேவதா கிருபா கடச்சம், 30 முக்கோடி தேவர்களுடைய கிருபை நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மட்டும் வேண்டுனா போதுங்களா? போதும் இல்லை அல்லவா? அதற்கு வந்து சர்வே ஜனஹா சுகினோ பவந்து என்றால் எல்லா ஜனங்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லா மக்களும் எல்லா சுகத்தையும் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். இப்படி பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு நாம் வந்து நைவேத்திய மந்திரத்தையும் இப்பொழுது கடைசியில் சொல்ல வேண்டும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பஞ்சபாத்திரம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபாத்திரம்னா ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது வந்து கோயில்களில் போய் கடைகள் சில்வர் பாத்திர கடையில் இல்லை பித்தளை பாத்திர கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க. பஞ்சபாத்திரம்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதில் வந்து நீர் எப்பொழுதுமே வைத்து தினமும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த நீரை வந்து நீங்கள் வைத்திருக்கிற அந்த இலையில் வச்சிருப்பீங்களே படையில் 3 முறை சுற்றி விட வேண்டும். அடியேன் கூறுகின்ற இந்த மந்திரத்தை கூறி 3 முறை சுற்றிவிட வேண்டும். பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி பிரம்மாக்னோ பிரமணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா 3 முறை சுற்றி வைத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த நதி தேவதைக்கு இப்படி அவர்களுக்கு படைப்பது போல பாவனை செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரமணே ஸ்வாஹா, ஓம் தச்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து, ஓம் மகானிவே
நைவேத்தியம் நிவேதயாமி என்று கூறி நல்ல முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டு இறைவனுடைய அருளை பரிபூரணமாக நீங்கள் அனைவரும் பெற உங்கள் அனைவருக்காகவும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். இந்த நைவேத்திய மந்திரத்தின் அர்த்தம் அடியேன் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நீங்களே பிரமிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு அழகான ஒரு இந்த மந்திரம் தான் நைவேத்திய மந்திரம். ஒரு சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்வதனால் அந்த மந்திரங்களுக்கு உள்ள சக்தி இருக்கிறது அல்லவா? அந்த சக்தியானது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வேண்டுகின்ற வரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த மந்திர சக்திக்கு உள்ளது. ஆகவே சின்ன சின்ன மந்திரத்தை தொடர்ந்து கூறி பழகுங்கள். அதற்கு அடியனுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்து கொண்டு பார்த்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பகவத்கீதை முழுவதையும் அடியேன் கதையாக கூறி வருகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.